ஒரு ஆள் பாக்கி எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கிறேன். சோ வாரியர்ஸ் கிட்ட வச்சுக்காத. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். உங்கள்கிட்ட இருக்கிற ஐடிவிங்க எல்லாம் 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. எங்கள்கிட்ட இருக்க ஐடிவிங்க, எங்கள்கிட்ட இருக்க வாரியர்ஸ் இருக்கான்ல, உலகம் முழுக்க பரவி இருக்கிறான். சந்தில இருக்கான், உன் வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்கான், உனக்கே தெரியாது. உன் வீட்டுல உட்காந்து உனக்கு எதிராக வந்து அவன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி வாரியர்ஸ் நாங்க வச்சிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய எங்கள்கிட்ட வந்து நீ மோதனீங்கன்னா, தம்பி இவன் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது எல்லாத்தையும், நியூஸ் பேப்பர் தான் ஒரு காலத்துல இருந்துச்சு, செய்திகள் எல்லாம் அதுல மட்டும்தான் வரும். அந்த கட்டிங்கை பத்திரமா வச்சிருக்காங்க தம்பி காப்பியில. அத காப்பிய வச்சு அந்த போட்டோ காப்பி எடுத்து இப்ப போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எங்கதான் உங்களுக்கு எல்லாம் டேட்டா கிடைக்குது? செம்மையா இருக்கு. அதுதான் சொல்றேன்ல, தளபதி மீது பேரன்பு கொண்ட நபர்கள் தளபதிக்காக டு தி எக்ஸ்ட்ரீம் போய் வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. அதுதான் அந்த வாரியர்ஸ். கட்சிக்காக இப்ப நாங்கள் வந்து கட்சியின் முகமாக, செய்தி தொடர்பாளராக, கொள்கை பரப்பு செயலாளராக அடையாளத்தோடு நாங்கள் வேலை செய்யறோம்னாக்கா, எந்த அடையாளமும் இல்லாம எங்க அண்ணனுக்காக அப்படின்ற ஒரு கோட்பாடு, எங்க தளபதிக்காகன்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்யறாங்களா இந்த யங்ஸ்டர்ஸ். அவன் யங்ஸ்டர்ஸாவும் இருக்கிறாங்க, வயசானவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அத்தனை தரவுகளையும் சேமிச்சு வச்சிருக்காங்க, எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க நான் சமீபமா 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேப்பர் கட்டிங்க நேற்று போட்டாங்க. அப்படின்னு இருந்துச்சு. அதுல தளபதிக்கு எதிராக ஒருத்தர் இருந்து நேற்று பேசிட்டாங்க. அவங்க தரவு எடுத்து போட்டாங்க. போய் பாருங்க, வலைதளத்துல பாருங்க. அதே நான் சொல்லுவானே, அவ்வளவு இருக்கு. அவ்வளவு நான் என்ன சொல்றேன், எந்த கட்சியா இருந்தாலும் ஐடி விங்க்னு தனியா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துக்கிட்டு செலவு பண்ணாதான் அந்த ஐடி விங் வந்து இயங்கும். செலவு பண்ணாலும் இயங்காது. நல்லா புரிஞ்சுங்க. இங்க பல பேர் ஐடி விங் வச்சிருக்காங்க, செலவு பண்ணியும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. தவிர தரவுகள் அடிப்படையில் அவங்களால இங்க கொண்டு வந்து நம்ம கூட மோதவே முடியல. அந்த குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டி முதல்ல கட்சியில இருந்தா தானே அங்க ஐடி விங்ல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் வந்து குவாலிட்டி இல்லைன்றதுதான் இப்ப சிக்கல். அதனாலதான் நம்ம வந்திருக்கமே உள்ள. புரியுதுங்களா? ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த வாரியர்ஸ் இருக்கான்ல, அவன் தரவுகளை எங்கெங்க இருந்து எடுக்கிறான், எங்க இருந்து உட்கார்ந்து ஷேர் பண்றான். இந்த டீம் வந்து ஒருத்தன் வந்து துபாயில இருக்கிறான், ஒருத்தன் கத்தார்ல இருக்கிறான், ஒருத்தன் நியூசிலாந்து, ஒருத்தன் கனடா, ஒருத்தன் யூஎஸ்ஏ, ஒருத்தன் ஸ்ரீலங்கா, இப்படி உலக நாடுகள் முழுக்க எல்லா இடத்துல இருக்கிறான். டக்குன்னு இங்க இருந்து கட் பண்ணா கேரளால இருக்கிறான், ஆந்திரால இருக்கான், கர்நாடகால இருக்கான், பாண்டிச்சேரியில இருக்கிறான், எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. டக்குன்னு ஆர்கனைஸ் ஆறாங்க. அந்த டீம் கிட்ட சத்தியமா சொல்றேன், 70 வருஷம் மண்டிடுது. ஒண்ணுமே செய்ய நீ பெரிய ஆலமரங்கிற உன்னை வாழமரமா டெய்லி சடிக்கிறாங்க. எங்க கிட்ட மோதி ஒரே போட்டு வாரியர்ஸ்ட மோதி ஜெயிச்சவனா வரலாறு இல்ல தம்பி. இதற்கு மேல இந்த வரலாறு எவனா எழுத முடியாது. அது ஒன்லி டிவிக்கேரால மட்டும்தான் முடியும். இந்த வாரியர்ஸ் தோக்கடிக்கிறதுக்கு ஒப்பனாலும் முடியாது, யாராலும் முடியாது. சோ இந்த பொய்யான நரேட்டிவ எங்களுக்கு எதிராக செட் பண்ணதை நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி என்ன ஆகும் பாருங்க. முதல்வர் திரு ஸ்டாலின்